இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குவிஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் ஜென்ரல் தமிழில் யூனிட் 6 பெரிய புராணம் இது வரைக்கும் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத விடையோடு பார்க்க போகிறோம். கேள்வி எண் 1. சேக்கிழாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அனபாய சோழன். ஸோ நிறைய பேர் குலோத்துங்க சோழன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குலோத்துங்க சோழன் போட்டக்கூடாது. இதற்கு சரியான விடை 2ஆம் குலோத்துங்க சோழன், அவரை தான் அனபாய சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஸோ 2ஆம் குலோத்துங்க சோழன் போட்டிருந்தாலோ இல்லை அனபாய சோழன் என்று போட்டிருந்தாலோ அதுதான் விடை. கேள்வி எண் 2. பெரிய புராணத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெரிய புராணம் 2 காண்டங்களை உடையது. முதல் காண்டத்தில் 5 சருக்கங்களும் 2வது காண்டத்தில் 8 சருக்கங்களும் உடையது. மொத்தம் 13 சருக்கங்கள். ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 13 சருக்கங்கள். கேள்வி எண் 3. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். கேள்வி எண் 4. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, திருவி கல்யாண சுந்தரனார். கேள்வி எண் 5. பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர் வளத்தை சிறப்பிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, சோழ நாடு. கேள்வி எண் 6. அருண்மொழி தேவர் என்ற இயற்பெயருடையவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, சேக்கிழார். கேள்வி எண் 7. பெரிய புராணத்திற்கு சேக்கிழரிட்டர் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, திருத்தொண்டர் புராணம். கேள்வி எண் 8. திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அடைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, பெரிய புராணம். கேள்வி எண் 9. பெரிய புராணத்தை அருளிய சேக்கிழார் பிறந்த தற்பொழுதைய மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, காஞ்சிபுரம். ஸோ இந்த ஆப்ஷனில் காஞ்சிபுரம் இல்லாமல் குன்றத்தூர்னு கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா குன்றத்தூரும் இதற்கு சரியான விடை தான். ஏன்னா காஞ்சிபுரத்தில் இருக்க குன்றத்தூரில் தான் சேக்கிழார் பிறந்திருக்காரு. கேள்வி எண் 10. தமிழ்நாட்டில் சைவ சமயம் பற்றி எழுத முதல் காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பெரிய புராணம். கேள்வி எண் 11. கூற்றும் காரணமும் கொடுத்திருக்காங்க. முதல்ல கூற்று, பெரிய புராணம் பிள்ளை பாதி புராணம் பாதி எனப்படுகிறது. அதற்கான காரணம் என்னன்னு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? பிள்ளை என்பது திருநாவுக்கரசரை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை என்பது ஏ தான் சரி, ஆனால் ஆர் தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, பெரிய புராணம் பிள்ளை பாதி புராணம் பாதி எனப்படுகிறதுன்றது சரியான விடை. ஆனால் எதுக்காக அது அப்படி அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆளுடைய பிள்ளை அதாவது திருஞான சம்பந்தரை பற்றி இந்த பெரிய புராணத்தில் சேக்கிழார் 1526 செய்யுள்களை பாடியிருக்காரு. அதனால தான் இந்த பெரிய புராணம் பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. கேள்வி எண் 12. திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரிப்பீட்டடாக அந்த கேள்வி பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் பேப்பர்லேயே செகண்ட் டைம் இது ரிப்பீட்டட் ஆகுது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, பெரிய புராணம். கேள்வி எண் 13. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ரிப்பீட்டடான கொஷின் தான். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பெரிய புராணம். கேள்வி எண் 14. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றும் காட்டும் காவியம் என திருவிகா எந்த காவியத்தை கூறினால் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கூட கொஷின் கேட்கலாம். இதை சொன்னது யாருன்னு கூட கேட்கலாம். ஸோ அதற்கு நீங்கள் சொல்லும் போது ஆன்சர் திருவிகான்னு எழுதிடலாம். ஸோ இந்த கொஷின் திரும்பிய ரிப்பீட்டட் ஆகுது. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. யார் சொன்னான்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், என்ன சொன்னாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பெரிய புராணம். கேள்வி எண் 15. பொங்கு கடல் கல்மிதர் போந்தேரும் அவர் பெருமை அங்கனர்தம் புவனத்தில் அறியாதார் யாருலரே இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பெரிய புராணம். கேள்வி எண் 16. பெரிய புராணம் என்னும் நூலுக்கு சேக்கிழார் இட்ட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ரிப்பீட்டடான கேள்வி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, திருத்தொண்டர் புராணம்.
கேள்வி எண் 17. சேக்கிழாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என புகழ்ந்துரைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. ஸோ இந்த கேள்வியை மாற்றியும் கேட்கலாம். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என யாரை புகழ்ந்துரைக்கிறார்னு கேட்கலாம். ஸோ இதற்கு சரியான விடை சேக்கிழாரா வரும். ஸோ எப்படி வேணாலும் கொஸ்டினை மாற்றி கேட்கலாம். நீங்கள் அதற்கு சரியாக பதில் அளிக்கணும். கேள்வி எண் 18. கூற்று 1. சேக்கிழாரின் இயற்பெயர் அருள்மொழி தேவர். கூற்று 2. பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். ஸோ இதற்கு சரியான விடை ரெண்டுமே சரிதான். ஸோ ஆன்சர் டி தான் சரியான விடை. கேள்வி எண் 19. உயிர், உலகம், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ரிப்பீட்டடான கொஷின் இதுவாக தான் இருக்குது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பெரிய புராணம். கேள்வி எண் 20. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிழாரை புகழ்ந்துரைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம இந்த கேள்வியை பார்த்தோம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். கேள்வி எண் 21. அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னிலைத்தாய் ஊருவேனில் பரிவகற்றி இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பெரிய புராணம். கேள்வி எண் 22. உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சேக்கிழார். கேள்வி எண் 23. சேக்கிழாரினுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி அருள்மொழி தேவர். கேள்வி எண் 24. தொண்டு சீர் பரப்புவார் என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சேக்கிழார். ஸோ சேக்கிழாருக்கு வழங்கிய வேறு சில பெயர்கள் என்னென்னு பார்த்தோம்னா, ஒன்று உத்தம சோழ பல்லவன்னு சொல்லிட்டு சேக்கிழாரை அழைப்பாங்க. இரண்டாவது தெய்வ சேக்கிழார் அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழாரை அழைப்பாங்க. கேள்வி எண் 25. திருத்தொண்டர் புராணம் என்ற பெரிய புராணத்துக்கு முதலாக அமைந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ திருத்தொண்டர் தொகை. இந்த நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்றவர் தான் இந்த திருத்தொண்டர் தொகை அப்படின்ற நூலை இயற்றியிருக்காரு. கேள்வி எண் 26. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனால் பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சேக்கிழார். கேள்வி எண் 27. ஆசனத்தில் பூசணைகள் அமர்வித்து விருப்பினுடன் வாசனம் நிறை திருநீற்று கப்பேந்தி மனதழைப்ப இப்பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பெரிய புராணம். கேள்வி எண் 28. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என திருவிக்கா கூறுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பெரிய புராணம். ஸோ இந்த கேள்வியை நம்ம இந்த கொஷின் பேப்பர்ஸில் மொத்தமாக ஒரு 4 தடவைக்கு மேலேயாவது பார்த்துருப்போம். ஸோ இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதற்கு சரியான விடை பெரிய புராணம். கேள்வி எண் 29. தொண்டர் சீர் பரப்புவார் என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சேக்கிழார். கேள்வி எண் 40. ஸோ ஒரு பொருத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கரெக்டாக பொருத்தலாமா? முதல்ல திருக்கோவையார், இதற்கு சரியான பொருத்தம் மாணிக்க வாசகர். திருப்பாவை, இதற்கு சரியான பொருத்தம் ஆண்டாள். கலிங்கத்து பரணி, இதற்கு சரியான பொருத்தம் ஜெயங்கொண்டார். பெரிய புராணம், இதற்கு சரியான பொருத்தம் சேக்கிழார். ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி 2, 3, 4 மற்றும் 1. கேள்வி எண் 31. பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர். இவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆளுடைய பிள்ளை. ஸோ இவரால் தான் இந்த பெரிய புராணத்தை பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இந்த திருஞான சம்பந்தரை பற்றி மட்டுமே 1526 செயல்கள் எழுதியிருக்கதா நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். கேள்வி எண் 32. பெரிய புராணம் எழுதிட துணை நின்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ திருத்தொண்டர் தொகை. கேள்வி எண் 33. உலகெல்லாம் என்று இறைவன் அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி திருத்தொண்டர் புராணம். ஸோ இந்த பெரிய புராணம் தான் உலகெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து உலகெல்லாம் அப்படின்ற வார்த்தையில் முடிவடையுது.
கேள்வி எண் 34. பெரிய புராணத்தில் குறிப்பிடப்படும் தொகை அடியார்களின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 9 அடியார்கள். சிவனடியார்கள்னு கேட்டாங்கன்னா மொத்தம் 63 பேர், தொகை அடியார்கள்னு கேட்டாங்கன்னா மொத்தம் 9 பேர். கேள்வி எண் 35. பெரிய புராணம் காட்டும் முப்பொருட்கள் என திருவிக்கா பட்டியலிடுபவை எவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி உலகம், உயிர் மற்றும் கடவுள். கேள்வி எண் 36. விடை தேர்க. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சேக்கிழார். கேள்வி எண் 37. பெரிய புராணத்தில் மூத்த திருநாவுக்கரசு வாழை குருத்து அறியும் பொழுது பாம்பு தீண்டியது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி உள்ளங்கையில். கேள்வி எண் 38. உரிய விடையை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், உலகெல்லாம் அப்படின்னு தொடங்கி உலகெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புராணம் தான் முடிவடையும். ஸோ உலகெல்லாம் அப்படின்னு தொடங்குறதுனால இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பெரிய புராணம். கேள்வி எண் 39. 63 தனியடியார் வரலாற்றை கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பெரிய புராணம். தனியடியார்கள்னு சொன்னாலும் சரி, சிவனடியார்கள் அப்படின்னு சொன்னாலும் சரி, அதற்கு சரியான விடை பெரிய புராணம் தான். இரண்டும் ஒருவரை தான் குறிக்கிறது. கேள்வி எண் 40. தொண்டர் சீர் பரப்புவார் என்று வழங்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சேக்கிழார். கேள்வி எண் 41. திருத்தொண்டர் மாக்கதை என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பெரிய புராணம். கேள்வி எண் 42. 63 நாயன்மார்களின் வாழ்க்கையை விவரிக்கும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 63 பேர் வந்தாலே நம்ம பெரிய புராணம் தான் விடை. ஸோ ஆப்ஷன் சி பெரிய புராணம் என்பது தான் சரியான விடை. கேள்வி எண் 43. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுத்தலாமா? முதல்ல பெரிய புராணம். பெரிய புராணத்திற்கு சரியான பொருத்தம் சேக்கிழார். கொன்றை வேந்தன், இதற்கு சரியான பொருத்தம் ஔவையார். கலிங்கத்து பரணி, இதற்கு சரியான பொருத்தம் ஜெயங்கொண்டார். மதுரா விஜயம், இதற்கு சரியான பொருத்தம் கங்காதேவி. ஸோ விடை ஆப்ஷன் பி 4, 1, 2 மற்றும் 3. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குவிஸ் யூனிட் 6 பெரிய புராணத்தை பற்றிய கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் என்னென்ன வந்தது அப்படின்றத பார்த்தோம். ஸோ பெரிய புராணத்தை பற்றி தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் பெரிய புராணத்தை பற்றி தெளிவாக எடுக்கலாம். தேங்க்யூ.